என் ஒய்ஃபுக்கு எதாவது ஆகிட்டுனா என்ன பண்ணுவாங்க? இதேமாரி பள்ளி கிடக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க சரியான இப்படி தான் கிடக்கும் தெரியாமல் விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு அப்படியே பள்ளியே இப்படியே நடத்திட்டு இப்படி தூக்கி போடுறாங்க கருவேப்பிள்ளை மாதிரி. அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? அது கேட்குறதுக்கு அப்படிதான்ப்பா இருக்கும், இஷ்டம் தான் வாங்கிட்டு போங்க. திருவாரூர் அரசு மருத்துவமனையில் தனியார் கேண்டீன் ஒன்று செயல்பட்டு வரும் நிலையில் அங்கு கர்ப்பிணி ஒருவருக்காக வாங்கிய இட்லி சாம்பாரில் பல்லி இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சாம்பாரை அங்கிருக்கும் நோயாளிகள் ஏற்கனவே சாப்பிட்டிருக்கிறார்களா என்ற ரீதியில் அச்சம் பரவி இருப்பதால் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கேண்டீனில் விசாரித்த போது தெரியாமல் விழுந்திருக்கலாம் என அங்கிருந்தவர்கள் பதில் கூறியதால் வாக்குவாதத்தில் பொதுமக்கள் ஈடுபட்ட காணொலியும் இணையத்தில் பரவி வருகிறது. இதேமாரி பள்ளி கிடக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க சரியான இப்படிதான் கிடக்கும் தெரியாமல் விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கேட்கறதுக்கு அப்படியே பள்ளியை இப்படியே நடத்திட்டு இப்படி தூக்கி போடுறாங்க கருவேப்பிள்ளை மாதிரி. அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்புறம் நம்ம சோசியல் மீடியாக்குள்ளே தான் வர முடியும். அதுக்குள்ளே நீங்கள் நம்ம ஒரு டீ வாங்குகிறோம், டீ வாங்குறதுக்கு ஒரு 30 ரூபா 35 ரூபா டீ வாங்குறோம். அதுக்கு ஒரு கப்பு கேட்குறதுக்கு அதெல்லாம் தர முடியாது, அதுக்கு காசு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட நம்ம என்ன சார் சொல்ல முடியும்? இன்னொன்று நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அந்த அம்மா இருக்காங்க, குண்டா இருக்காங்க. நேற்று என் ஒய்ஃபுக்கு நான் இடியாப்பம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். எப்போ மார்னிங் போட்ட இடியாப்பத்தை ஈவினிங் கொடுக்குறேன். ரப்பாக இருக்குது, அது அப்படி தான்ப்பா இருக்கும். பால் வீணாக போயிடுச்சு, தேங்காய் பால். அது கேட்குறதுக்கு அப்படி தான்ப்பா இருக்கும், இஷ்டம் தான் வாங்கிட்டு போங்க. அவங்கள்ட்ட எதுக்கு சொல்ல முடியாது. என் ஒய்ஃபுக்கு எதாவது ஆகிட்டுனா என்ன பண்ணுவாங்க? இந்த பாருங்கள், இன்றைக்கி இவங்களுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க சார். அது என்னன்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள்.